கிறிஸ்துவுக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சிகளே, மீண்டும் ஒரு விசை கூட தேவன் உங்களோடு கூட அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும்படி அடியாளுக்கு பாராட்டின இந்த கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளிலும் உங்களுக்கு தேவன் நீங்கள் செய்ய இருக்கிற எல்லா காரியத்திலும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தா, நமக்கு சங்கீதம் 119 அதிகாரம் 105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு எனது வெளிச்சமாய் இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய கரம் என்ன அப்படின்னு சொன்னா நம்மை நடத்துகிறது. கர்த்தாவே உமது வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மாத்திரம் இல்ல, என் முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். இதெல்லாம் என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, தாவீது பக்தன் எவ்வளவு அழகா பாடுறாங்க பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உம்முடைய வசனம் தான் என்னது, என்னுடைய கால்களுக்கு அது தீபமா இருக்கிறது, என்னுடைய பாதைக்கு அது என்னவா இருக்கிறது, வெளிச்சமா இருக்கிறது. உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் என்ன செய்து நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. உம்முடைய வேதத்தில் நான் மிகவும் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன், அதுவே எனக்கு என்ன இருக்கு, உணவாக இருக்கிறது அப்படின்ட்டு சொல்றாரு. ஏன்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கிறது. அவருடைய கட்டளைகள் என்னது, நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப அழகா தாவீது பக்தன் சொல்றாரு. உன்னுடைய கரங்கள் என்னை உண்டாக்கிற்று, என்னை உருவாக்கிற்று, உன்னுடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள எனக்கு உணர்வுள்ளவனாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா எவ்வாறாக ஆண்டோடைய அன்பை குறித்து பாடுறாரு அப்படின்னு பாருங்க. ஒரு நாள் என்ன செஞ்சாரு சொன்னா, பீட்டர் என்ற ஒரு மகனுடைய அப்பா என்ன செய்யறாரு சொன்னா, வெளியூருக்கு செல்வதற்காக ஆயத்தப்படுறாரு. அப்ப என்ன செஞ்சாருன்னு சொன்னா, நான் இந்த ஊர்ல இருந்து போக போறதுனால என்னுடைய இருக்கிற பொருட்களை என்ன செய்யறேன், உங்க பிள்ளைங்களாகி உங்களுக்கு என்ன செய்யறேன், நான் பிரிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது ஒரு சின்ன பெட்டியில ஒரு கடிகாரத்தை வைத்து தன்னுடைய மகன் பீட்டருக்கு கொடுக்குறாரு அவங்க அப்பா. அப்பா அதை பீட்டர் வாங்கும்பொழுது அவருக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன அப்பா புதுசா நமக்கு தனியா ஸ்பெஷலா தராங்களே. அது தரும்பொழுது சில காரியங்கள் என்ன செய்யறாருன்னு சொன்னா மகனுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த கடிகாரத்தை என்ன செய்யணும், ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும், இதை நீ எங்கேயும் என்ன செஞ்சிடக்கூடாது, தொலைச்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, ஏமா நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொல்றாரு, அந்த என்ன இந்த பொருளை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்றாரு அப்படின்னு சொல்லி அவர் திறந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஒரு பழைய கடிகாரம், கையில கட்டுற பழைய ஒரு வாட்ச். இவர் ஏன் இதை போயிட்டு ரொம்ப பெருசா பேசுறாரு, இது ஒரு தங்க வாட்சா இருந்தா பரவாயில்ல, அதுவும் இல்லை சாதாரண வாட்ச் தான், இதையே ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த வாலிபனுக்கு ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. அப்போ அவங்க அப்பா சொன்னாரு, இது வந்து எந்த வாட்ச் அப்படின்னு சொன்னா, இது எங்க அப்பா வச்சிருந்த வாட்சு, அந்த எங்க அப்பா என்ன செஞ்சாங்க, இது எனக்கு பரிசாக தந்தாங்க, அதை நான் இப்போ உனக்கு தரேன். ஏன்னு சொன்னா, நாங்கள் சிறு வயது இருக்கும்போது என்ன செய்வாரு, எங்க அப்பா இந்த வாட்சை என் கையில கட்டிட்டு என்ன செய்வாங்க, மீன் பிடிப்பாங்க, அப்புறம் திருப்பி கொடுப்பேன். அவங்க கடைசி நாட்கள் என்ன செஞ்சாங்கன்னா அது எனக்கு கொடுத்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ இதை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இவ்வளோ நாள் அதை நான் பத்திரமா வச்சுருந்தேன், இப்போ அந்த பொறுப்பு என்ன செய்கிறேன், உனக்கு கொடுக்குறேன், நீ என்ன செய்யறத ரொம்ப பத்திரமா வச்சுக்க அப்படின்ட்டு சொல்லி தராங்க. அப்படி சொல்லி தந்தத உடனே அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா, நீங்கள் இதை போய் கடையில் விற்றாலும் என்னது, அதுக்கு பெரிய மதிப்பும் கிடையாது, ரொம்ப காசு கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப பழைய ஒரு சாதனமா இருக்கு, அதனால நீ என்ன செய்யாத, இதை விற்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணாத, அது வந்து ரொம்ப வீண் தான், ஏன்னா அது போயிடும். இப்போ இதெல்லாம் அவர் யோசித்து பார்த்து ரொம்ப பத்திரமா வச்சுக்கிட்டானா, அது யாரும் கேட்டா கூட அதை என்ன செய்ய, அவனுக்கு தருவதற்கு அவன் சொல்ல, இது எங்க அப்பா எனக்கு கொடுத்தாங்க, கொடுக்குறப்ப என்ன செஞ்சாங்க, பத்திரமா வச்சுக்க சொன்னாங்க. ஏன்னு சொன்னா, எங்க தாத்தா கிட்ட இருந்து அவங்க பத்திரமா பாதுகாத்தனால நானும் இதை என்ன செய்ய மாட்டேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் இங்கேயும் போய் விற்பதற்கு என்ன செய்ய மாட்டேன், முயற்சி செய்ய மாட்டேன், இதை நான் என்ன செய்வேன், பத்திரமா வச்சுக்குவேன். ஏன்னு சொன்னா, எங்க அப்பா எனக்கு கொடுத்தது, எங்க அப்பா சொன்ன அந்த வாக்கை நான் என்ன செய்வேன், கண்டிப்பா கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு அந்த மகன் சொன்னானா. அப்படி சொல்லிட்டு நம்ம நினச்சி பார்க்கணும், நம்ம அப்பா நமக்கு எவ்வளோ காரியம் சொல்லியிருக்காங்கல்ல,
ஏசப்பா நமக்கு எவ்வளோ காரியம் சொல்லியிருக்காங்க. இது செய்யுங்க, இது செய்யாதீங்க, இதில் நீங்கள் ரொம்ப கீழ்ப்படிங்க, இதுக்கு நீங்கள் கண்டிப்பான செய்யணும், அதுக்குரிய வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும், உங்களுக்கு சமாதானம் பெருகும், உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். நிறைய காரியங்களை நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காங்கல்ல. நம்ம அந்த அப்பா சொன்ன காரியத்தில் நம்ம எவ்வளோ ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்ப்போமா? ஏன்னு சொன்னால் அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த வாலிபன் அந்த வாட்சை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுட்டு இருந்தான். ஆனால் நம்ம அப்பா உயிரை கொடுத்து நான் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் எப்படிலாம் நடங்க, என்னை இப்படிலாம் தொழுது கொள்ளுங்க, என்னிடத்துல வாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் என்கிட்ட வரும்பொழுது உங்களுடைய பாவங்கள்லாம் என்ன செஞ்சிடுவேன், மன்னிப்பேன்னு சொல்கிறார். கடலின் கடையாந்திரங்கள் நான் போட்டு விடுன்னு சொல்கிறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், இலைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய கற்பனையெல்லாம் நீங்கள் கை கொள்ளுங்க, அது உங்களுக்கு தெய்வ பலமாக இருக்கும். நம்முடைய பாதைக்கு அது செவ்வைப்படுத்தும். நம்ம தவறு செய்யும்பொழுது அது நம்மை உணர்த்தும். அது நமக்கு ஒரு உபாத்தியராக இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால் நம்ம செய்கிற தவறுகள், இப்போ நம்ம இதை செஞ்ச தவறு இல்லை அப்படின்னு நம்ம புரிந்து கொள்வதற்கு அது பயன்படுது. அது மாத்திரம் இல்லை, அவர் என்ன சொல்றாரு, அன்பாருங்க, மனுஷ இடத்துல அன்பாருங்க. மேட்டிமை, பொறாமை, கோபம், வீண் பெருமைகள் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் அழிந்து போகிற ஒரு காரியம். இந்த உலகத்துல நம்ம இதெல்லாம் மேன்மைப்பாக பாராட்டி அதை உறுதியா பற்றி கொள்வோம் அப்படின்னு சொன்னா நம்ம நித்திய மரணத்துக்குள்ள போயிடுவோம். அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணுமா, மாற்றிக்கொள்ளணும். ஆவியான நம்ம இடத்துல பேசும்போது அதுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய குணாதிசயங்களை நம்ம மாற்றிக்கொள்ளணும். இங்க எப்படி அந்த அப்பா சொன்னதுக்காக அந்த மகன் பாதுகாப்பா வச்சிருந்தாலும், அதே போல நம்ம பரலோக தந்தை நமக்கு சொல்லி இருக்கிற வழிகளை நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறோம், அதை நம்ம எவ்வளோ அதன்படி நடக்கணும்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்குறோம், அதுக்கு கீழ்ப்படினோன்னு சொல்லி நம்ம எப்படி அதற்கு முற்படுகிறோம் அப்படின்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். அழிந்து போகிற பொருட்களையே அன்பு நிமித்தமாக பாதுகாக்கிற நீங்களும் நானும் அழியாத அந்த ராஜ்யத்தில் அவருடைய ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்டு நம்ம கொடுத்துருக்கிற இந்த பாடங்களில் அவர் நமக்கு கற்பித்த எல்லா காரியங்களையும் நம்ம என்ன செய்யணுமா, மனதில் நிறுத்தினவர்களாக நம்ம என்ன செய்யணும், அவரை பின்பற்றணும். எப்படி தாவீது பக்தன் சொல்கிறார்ல, உம்முடைய கட்டளைகள் என்ன செய்வேன், நான் தியானிப்பேன், இரவும் பகலும் என்ன செய்வேன், வேதத்தில் மன மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எல்லா சூழ்நிலையிலும் அவர் கஷ்டத்தின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் விரோதிகள் அவரை சூழ்ந்திருந்த போதில் அவர் யாரை விட்டு பின்வாங்கலை, தெய்வத்தை விட்டு அவர் பின்வாங்கலை. அவர் நம்பின அந்த தெய்வனை அவர் என்ன செஞ்சாரு, கடைசி வரைக்கும் பற்றி கொண்டார். அப்படி இருந்ததுனால அவர் என்ன செய்யறாரு, ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்திற்கு ஏற்ற என் மகன் தாவீது அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் நானும் அவர் நமக்கு சொல்லி கொடுத்த காரியங்களை நாம கீழ்ப்படிந்து அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்க எல்லா காரியங்களுக்கும் நாம் அவரிடத்துல ஒப்பு கொடுத்து அதில் பலவீனனா இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அர்ப்பணிப்புன்னு சொன்னா அவர் நமக்கு என்ன செய்வார், பலன் தந்து அவருடைய பாதையில நடத்துவார். அவர் அந்த பாதையில நடத்தும் போது நீங்களும் நான் என்ன செய்யலாம், சந்தோஷத்தோட சமாதானத்தோடு நம்முடைய வாழ்க்கை இந்த புலகத்தை நடக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். அப்படிப்பட்ட அந்த தேவன் அவர் கொடுத்த அந்த அன்பின் கட்டளைகளை நாம தொடர்ந்து கை கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் தயவும் கொண்டவரே, எங்கள் மேல் அதிகமாக நேசம் வைத்து தன்னுடைய ஜீவனையும் பெரிதாக எண்ணாதபடிக்கு எங்களுக்காக தியாகம் செய்தவரே, உங்களை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஆண்டவரின் அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை பாதுகாப்பதற்காக உடைய புதிய கிருபைகளுக்காக உமக்கு கொடான கொடி சோஸ்திரத்தை எடுத்துக்கொள்கிறோம் சாமி. நீர் எங்களுக்கு கற்பித்த எல்லா காரியங்களையும் எங்களுடைய மனதில் வைத்து அதை பின்பற்றுவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு தடையா இருக்கிற பாவங்களே தயவாய் மன்னித்து கர்த்தாவே உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ உமக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க எங்களை வழி நடத்துங்க. இந்த நாளிலும் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க. நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. மருத்துவத்தில் எதையாவது எங்களுக்கு நல்ல ஒரு இடம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஆசைப்படுகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக வருகிற தகப்பனே, அவளோடு கூட கிருபை இருந்து வழி நடத்திட்டோம். வீசாக்காக காத்து கொள்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பிரசவத்துக்காக காத்து கொள்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டு நல்ல ஒரு சுக பிரசவத்தை கட்டளையிடுங்க. மருத்துவர்கள் கைவிட்டாலும் கைவிடாத தேவன் அவர்களோடு கூட இருந்து
பலத்தை தந்து சந்தோஷம் சமாதானத்தில் தர வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. உடைய அன்பில் நாங்கள் எப்போதும் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. உடைய அன்பை விட்டு எந்த காரணம் எங்களை பிரிக்காதபடிக்கு அதில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்தலுமா. அதற்கான பலத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.